அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பித்ரு தோஷத்தை பொறுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசையில் நம்ம எப்படி வழிபடலாம். ஆடி அமாவாசை வழிபடுவதற்கு முன்னாடி நாளே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை எப்படி சுத்தம் செய்து வச்சுக்கலாம், பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை பளிச்சுன்னு வைத்துக்கொள்ள பூஜை அறை குறிப்புகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த முறையில் நீங்களும் உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிறைந்து இருக்குமாறு பார்த்துக்கோங்க. அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறைகள் வழிமுறைகளையும் தெரிஞ்சுக்கலாங்க. கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் நம்ம எந்த மற்ற இடங்களை காட்டிலும் பூஜை அறை மிகவும் சுத்தமாக வச்சுக்கொள்ளணும் நம்ம வீட்டில் இருப்பவங்க சொல்லுவாங்க. பெரும்பாலானவங்க பூஜை அறையை பார்க்கும்போது மனதுக்கு ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கல. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பெறுவதற்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறை தாங்க பூஜை அறை. சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. தினசரி நாம் பூஜை செய்வதால் பூஜை அறைகளில் அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு படிவது இயல்பு தான். இவற்றை எப்படி எளிய முறையில் நாம் சுத்தம் செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. பூஜை அறையை நீங்கள் சுத்தம் செய்வது சற்று சவாலாக தான் இருக்கும். அதிலும் பார்த்திங்கன்னா அலங்கார மணின்னு அலங்கார மண்டபங்களும் வைத்திருக்கும் போது அதை பராமரிப்பது ரொம்பவே கடினமாக இருக்குது. இந்த நிலையில் நீங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் செய்ய எளிமையான குறிப்புகள் தெரியுமாங்க. பூஜை அறையில் இருக்கக்கூடிய பித்தளை பூஜை பொருட்களை எப்படி சுத்தம் செய்யலாம், செம்பிலான பூஜை பாத்திரங்களை எப்படி சுத்தம் செய்யலாம், வெளியிலான பூஜை பாத்திரங்களை எப்படி சுத்தம் செய்யலான்னு பூஜை அறையுடைய கதவுகளையும் எண்ணெய் பிசுக்கு கொண்ட பூஜை டைல்ஸ்களை எப்படி சுத்தம் செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. பித்தளை பாத்திரங்களை முதல்ல எப்படி சுத்தம் செய்யலான்னு தெரிஞ்சுக்கோங்க. பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்குகள், தீபத்தட்டுன்னு சிலைகளை பெரும்பாலும் பித்தளைகளால் தான் வச்சுருப்பீங்க. இந்த பித்தளையில் எளிதில் அழுக்குகள் படிந்து எண்ணெய் பிசுக்குகள் படியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. இதை நம்ம அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கும். பித்தளை பாத்திரத்தை சுத்தம் செய்வதற்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீங்கள் காய்ந்த துணி கொண்டு முதல்ல துடைச்சி எடுத்துக்கோங்க. பித்தளை பாத்திரத்தை நீங்கள் சுத்தம் செய்வதற்கு பிரத்யேகமான பொடிகள் கடைகளில் கிடைக்கிது. அதனோடு நீங்கள் சிறிதளவு லிக்விட் ஜெல் பயன்படுத்தி சுத்தம் செய்யும்போது பளிச்சுன்னு இருக்குங்க. எலுமிச்சை பழத்தை நீங்கள் இரண்டாக வெட்டி பேக்கிங் சோடா தொட்டு பித்தளை பாத்திரத்தை தேய்த்து பிறகு சுத்தமான நீரில் அலசி வச்சுக்கோங்க. பித்தளை பாத்திரத்தை நீங்கள் சுத்தம் செய்ய புளி கரைசலை பயன்படுத்திக்கலாம். நீண்ட காலம் பளிச்சுன்னு இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செம்பிலான பூஜை பாத்திரங்களை எப்படி சுத்தம் செய்வது தான். செம்பு பாத்திரங்களை நீங்கள் அடிக்கடி சுத்தம் செய்தாலும் விரைவாக நிறமாறிடும். இது ஒரு எதிர்வினை பொருளாக இருப்பதால் செம்பிலிருந்து ஆக்சைடு உருவாகுதுங்க. இதனால் தான் டர்னிஷ் பொண்ணு அழைக்கிறோம். தாம்பரத்தில் நிறம் மாறி கருப்பு புள்ளிகள் ஏற்படுதுங்க. எலுமிச்சையும் உப்பை சேர்த்து நீங்கள் செப்பு பாத்திரங்களை தேய்க்கும் போது எளிய இதில் பழைய நிறத்துக்கு மாறிடுங்க. உப்பு வினிகரை பயன்படுத்திக்கோங்க. வினிகர் உப்பை சேர்ந்து பேஸ்ட் மாதிரி கலந்து கொண்டு இந்த பேஸ்ட்டை நீங்கள் செப்பு பாத்திரங்களை மீது தடவி பிறகு சுத்தமான நீரில் கழுவினா பளிச்சுன்னு ஆயிடுங்க. கடினமான கரைகளை நீக்குவதற்கு நீங்கள் வினிகர் உப்பு சேர்ந்து குறைந்தது 15 நிமிடமாவது செப்பு பாத்திரத்தை தேர்த்து நன்கு கொதிக்க வச்ச நீரில் எடுத்து சுத்தம் செஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளி பாத்திரங்களை எப்படி சுத்தம் செய்வது தாங்க. பல வீடுகளில் நீங்கள் வெள்ளி பாத்திரங்களை தினசரி பயன்பாட்டுக்கு பூஜை அறையில் வச்சுருப்பீங்கள்ல. வெளியிலான விளக்குகள், தட்டுகள்னு மணிகளை பயன்படுத்தி கூட இருப்பீங்க. தாமரத்தை போலவே தான் வெளியில் மிக எளிதில் நிறமாற்றம் ஏற்படுது. வெளி பாத்திரத்தின் மீது நீங்கள் டூத் பேஸ்ட் தடவி நன்கு தேய்த்து சுத்தம் செய்து கழுவினாலே போதுங்க, பளிச்சுடு ஆகிடும். விபூதி, சாம்பல் போன்றவற்றை கூட பயன்படுத்தி நீங்கள் வெள்ளி பாத்திரங்களை சுத்தம் செய்துக்கலாம். வெளியினுடைய நிறத்தை இது மீட்டெடுக்குங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களை சுத்தம் செய்யும்போது கண்ணாடி புகைப்படங்களாக இருந்துச்சுன்னா சுத்தம் செய்து போது கவனமாக இருக்கணும். புகைப்படங்களில் இருக்கக்கூடிய தூசிகளை முதல்ல நீங்கள் சுத்தமான துணியை வச்சு நீங்கள் எடுத்துடுங்க.
பின்னர் சுத்தமான ஈர துணியால் பயன்படுத்தி துடைச்சிக்கோங்க. சாமி படங்களை பூச்சிகள் கூடு கட்டாமல் தடுப்பதற்கு நீங்கள் துடைக்கும் போது தண்ணீரில் சிறிதளவு கற்பூரத்தை சேர்த்து துடைத்திங்கன்னா கூடு கட்டாமல் இருக்கும். இப்படி நீங்கள் அமாவாசைக்கு முன்னாடி நாளையே பூஜை அறையை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. வானவியல் கணிப்பின்படி பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் கூடுகின்ற காலம்தான் அமாவாசைக்கு அமைது. சூரியனை பிதுர்காரகனும் சந்திரனை மதுர்காரகன்னு சொல்லுவாங்க. சூரியனும் சந்திரனும் எமது பிதா மாதாக்களாகிய வழிபாடு தெய்வங்களாக இருக்குதுங்க. சூரிய பகவான் ஆண்மையும் சந்திர பகவான் பார்த்திங்கன்னா ஆற்றல் வீரம் என்பவற்றையெல்லாம் தமக்கு தரவல்லவராக இருக்கிறாரு. சந்திரன் மனதுக்கு திருப்தி தரக்கூடியவராக இருக்கிறாருங்க. இதனால் மகிழ்ச்சி, தெளிந்த அறிவுன்னு, இன்பம், உற்சாகம்னு தரக்கூடியவராகவும் இருக்காரு. எல்லா பெருமைகளையும் தரக்கூடிய சூரிய சந்திரனை நீங்கள் தாய் தந்தையாக இழந்தவங்க அமாவாசை பௌர்ண தினங்களில் வழிபாடு செய்வீங்க. அமாவாசை தினத்தில் அதிகாலை எழுந்து தீர்த்தம் ஆடி பின்னர் சிவாலய தரிசனம், பிது தர்ப்பணம்னு அன்னதானம் செய்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பலன்கள் அதிகமாகவே இருக்குதுங்க. அன்றைய தின பிதுர் தேவதைகளை சீரத்தையோடு வழிபாடு செய்து சீராத்தம் செய்தீங்கன்னா பிதுர்களின் தோஷங்களை இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய திதி பலன்கள் நம்மிடம் இருந்து பார்த்திங்கன்னா பெற்று பிது தேவதைகளும் வழங்குவார் சூரியனுமே. அந்த தேவதைகளே மறைந்த நம் முன்னோரிடம் பலன்களை சேர்க்குதுங்க. அதனாலேயே சூரியனை பிதுர்காரகன்னு சொல்லுவாங்க. அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கரைகளில் நீராடும் போது பிதுர்காரகராகி இருக்கக்கூடிய சூரியனின் ஆர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். சமுத்திரம் இல்லைன்னா புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு நீங்கள் சூரிய நோக்கி 3 முறை ஆர்க்கியம் செய்வதன் மூலம் இவருடைய அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றிட முடியுங்க. இன்று காலையிலேயே 6 கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்கணும். ராக காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாதுங்க. மதிய வேலை தாங்க தர்ப்பணம் செய்ய ஒரு சிறந்த நேரமாக அமையுது. தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களுடைய கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையினுடைய பெயர்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தர்ப்பணம் செய்த பின்னர் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வச்சு தெற்கு பார்த்து வைத்து சந்தனம், குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்தி வழிபடுங்க. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து கூட நீங்கள் குத்து விளக்கு ஏற்றி வழிபடலாம். முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு பல வகைகளை படைக்கணுங்க. தலைவாழை இலை படையல் போட்டு வணங்கி வழிபடுங்க. கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவை பசுவிற்கு தானமாக கொடுங்க. பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்யும் முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வச்சிடுங்க. வீட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தான் நீங்கள் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடாதீங்க. வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க. தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எண்ணெய் மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்காதீங்க. தர்ப்பணம் எப்போதுமே கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் நீங்கள் கொடுக்கணும். அமாவாசை தினத்தில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிறப்பான பலனை தேடித்தரும். அம்மன் கோவில்களுக்கும் சென்று வழிபடுங்க. அமாவாசை தினத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது பல மடங்கு பலன்களை ஏற்படுத்தி தரும். குலதெய்வ வழிபாடு செய்பவங்களுக்கு எந்த கிரக தோஷமும் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. அமாவாசையில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று விளக்கு எண்ணெய் ஊற்றி 2 மண் அகல் விளக்கு ஏற்றி ஒரு எலுமிச்சை பழத்தை கோவிலில் இருக்கக்கூடிய சூலதீபத்தில் குச்சி வைத்து வழிபாடு செய்யுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற தொடங்குங்க. மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் அமாவாசை தினத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுது. அங்கு நீங்கள் 3 மாத அமாவாசை வழிபாடுகள் சிறப்பாக செய்யப்படுது. ஆடி, செவ்வாய், வெள்ளி அமாவாசைன்னு மாரியம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுதுங்க. விரதம் பார்த்தீங்கன்னா இறந்த முன்னோர்களை நினைத்து பெரும்பாலான ஆண்கள் தான் கடைப்பிடிப்பீங்க. இருந்தாலுமே அமாவாசை நாட்களில் பெண்கள் உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவோ விரதம் இருந்து வழிபடலாங்க. ஆண்கள் அமாவாசைனால விரதம் இருக்கும் முன்னோர்களின் தர்ப்பணம் கொடுப்பது ஒரு பழக்கம். பெண்கள் குடும்ப நன்மைக்காகவோ முன்னோர்களின் ஆசைகளை பெறவும் நீங்கள் அமாவாசை நாளில் விரதம் இருக்கலாம். அமாவாசை நாளில் அதிகாலை எழுந்து அருகில் இருக்கக்கூடிய 6 இல்லைன்னா நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். பின்னர் உணவு தானம் செய்வது நல்லதுங்க. இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அமாவாசையில் எப்படி
நம்ம பூஜை அறையில் வழிபடுவது, அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.